ஹாய். எனக்கு மட்டும் தான் இந்த தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது இப்படி சொதப்புதான்னு தெரியலங்க. ஆமாங்க. 1 மாசமாவே என் ஹஸ்பண்ட்ட ட்ரெஸ் கேட்டுட்ருக்கேன். அவர் வாங்கி தரேன்னும் சொல்லல, வாங்கி தரலன்னும் சொல்லல. ரியாக்ட் பண்ணாமயே இருக்கவும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் அத கேட்கிறதையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே தான் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. வாங்க ட்ரெஸ் எடுக்க போலான்னு சொன்னாரு. நானு, தம்பி, பாப்பா 3 பேருமே கிளம்பிட்டோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கால் பண்ணவே, "ஒரு 1/2 அன் ஹவர் டைம் குடுங்க. இந்த ஒர்க்க முடிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். 1/2 அன் ஹவர்ன்னு சொன்னவரு 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ்க்கு மேலேயே தாண்டிருச்சு. குழந்தைங்களுக்கும் பசி வந்துருச்சா, ஸோ அதனால லஞ்ச் சமைச்சு குடுத்துட்டு நான் அன்னைக்கு டே போகவே இல்ல. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, சண்டே காலையிலே கிளம்பலான்னு சொல்லி அவரும் சொன்னாரு. காலையிலே கிளம்பிட்டுருந்தோம். கரெக்ட்டா பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து, "உங்க வீட்டு முருங்கை இல வந்து எங்க வீட்டு சைடு விழுகுது" அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. சரி அவங்க வீட்டு சைடுல உள்ள வாத வெட்டி விட்டுறலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட்ட பேசிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க, "உங்க சைடுல இருக்கிற இலை காத்துல வந்து விழுந்தா என்ன செய்றது? அப்படி விழுந்தா நான் கேட்பேன்" அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எங்க சைடு நெறைய மரம் இருக்கு. அந்த இலையெல்லாம் காத்தடிச்சா எங்க வீட்டு சைடு ஃபுல்லாவே வரும். நான் அத கூட்டி விட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. காத்துல விழுற இலைக்கெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ண முடியாது. அந்த அக்கா என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வந்திருப்பாங்க போல. அது எனக்கு தெரியல. ஸோ அந்த டே வந்து பிரச்சனையா போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு நான் போகல. ஸோ எனக்கு மூட் அவுட் ஆனதுனால நான் போகல. நெக்ஸ்ட் டே மண்டே பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு சீக்கிரத்தில போயிட்டோம். கரெக்ட்டா காந்திபுரம் போனதுக்கப்புறம் கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி, "இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வரீங்களான்னு?" கூப்பிட்டோன்னா, சரி அத முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு போனவரு. 3:30 வரைக்கும் வரவே இல்ல. அவர் வந்ததுக்கப்புறம் கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். பாப்பாவ கிளப்பி, தம்பியும் கிளப்பிட்டு இருந்தேன். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மழை வந்து சொதப்பிருச்சு. இதுக்கப்புறம் போனா வாங்க முடியாது. ஒரு அவசர அவசரமா ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானும் ரிட்டர்ன் குழந்தைங்கள கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். என்ன மாரி எத்தன பேர் இந்த மாரி ட்ரெஸ் எடுக்க போய் சொதப்பலா வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. சின்னதுலலாம் ட்ரெஸ்ஸு 1 மாசத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டு, பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்டலாம் அந்த ட்ரெஸ்ஸ காட்டிட்டு, ஹேப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்த நாட்கள்லாம் உண்டு. 1000மே நம்ம மாசத்துல 2 ட்ரெஸ்ஸோ, 3 ட்ரெஸ்ஸோ எடுத்தாலும், இந்த தீபாவளி, பொங்கலுங்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து எடுக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன மாரி எத்தன பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோவ லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.